அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது ஆனமலைஸ் ரெனோ கோயம்புத்தூர் அவினாஷி ரோட் ஷோரூமில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் என்ட்ரி லெவல் ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக், அதாவது ரெனோ குவிட் உடைய RXL AMT வேரியண்ட். ரெனோ குவிட்டை பற்றி பேச போனால் இந்தியாவிலேயே ரெனோவுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது இந்த காம்பேக்ட் ஹேட்ச்பேக் தான். இது ஹேட்ச்பேக்காக இருந்தாலுமே SUV போல லுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டட் மாடலில் மேலும் இன்னும் SUV லுக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. டாடா ஹேரியரை போல LED DRLஸும் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் மேலே வருது, ஆனால் ஆக்சுவலான ஹெட்லாம்ப்ஸ் கீழே பம்பரில் வருது. ஃபேஸ் லிஃப்டான ரெனோ குவிட்ல பேசிக் மாடல்ல இருந்து டாப் அண்ட் மாடல் வரைக்கும் இதே சேம் லுக் தான். ஸோ டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மினி SUV போல தான் இருக்குது புதிய ரெனோ குவிட். அதே மாதிரி ஓவரால் ப்ரொபோர்ஷன்ஸ் மற்றும் டிசைனில் ஒரு ஸ்கொயர்டான ஒரு ப்ராப்பர் SUVயோட ப்ரொபோர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போத்தைய என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ரெனோ குவிட் தான் இருக்கிறதுலே லுக்ஸில் பெஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த RXL டாப் எண்ட் வேரியண்ட் இல்லைனாலுமே LED DRLs வந்துடுது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டாப் எண்டாக பேஸ் மாடலாங்கிறது நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது. சைடு நோக்கி வந்தீங்கன்னா RXL வேரியண்ட்லேருந்தே ஃபுல் வீல் கவர்ஸ் வந்துடுது. புது ரெனோ குவிட் ஃபேஸ் லிஃப்ட்டில் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே 14 inch வீல்ஸ் வருது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்குது. அதை தவிர ஓவரால் ரைட் குவாலிட்டியும் பெட்டராகவே இருக்கும். இது AMT வேரியண்ட்டுங்கிறதுனால டோர்ஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டிக்கர் கொஞ்சம் வேறு டிசைனில் வருது. 1 liter என்ஜினோட மட்டும்தான் வருது இந்த AMT டிரான்ஸ்மிஷன். இது RXL வேரியண்ட்டுங்கிறதுனால டோர் ஹேண்டில்ஸும் மிரரும் பிளாக் கலரில் வருது. B பில்லரில் பிளாக் ஸ்டிக்கரிங்கும் கிடையாது. பேக் சைடு நோக்கி வந்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையுமே LED டெயில் லேம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. டாப் அண்ட் மாடல் எடுத்தீங்கனாலும் சரி, பேசிக் மாடல் எடுத்தீங்கனாலும் சரி, ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் இதே ஒரே லுக்கு தான். டாப் அண்ட் RXT மற்றும் கிளைம்பர் வேரியண்ட்டில் மட்டும்தான் ரிவர்ஸ் கேமரா வருது. இந்த RXL வேரியண்ட்டில் ரிவர்ஸ் சென்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்குன்னு இருந்தாலுமே 3 ரிவர்ஸ் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பம்பரில். இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியருங்கிறதுனால EasyRங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கிளைம்பர் எடிஷனை தவிர வேறு எந்த வேரியண்ட்டுக்கும் ரூஃப் ரெயில்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த ரெனோ குவிட்டுக்கு உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய ரெனோ குவிட் BS6 RXL AMT வேரியண்ட்டுக்கு உள்ள. இதுதான் டேஷ்போர்டுடைய ஃபர்ஸ்ட் லுக். பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸுக்கு எந்த குறையும் கிடையாது. அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக் மாடலாக இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த இன்டீரியர் ஃபீல் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைம்பர் எடிஷன், அதாவது டாப் எண்ட் கிளைம்பர் எடிஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. குவாலிட்டி, இன்டீரியர் குவாலிட்டி சேம் தான். உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்லேயும் சரி, இந்த RXL வேரியண்ட்லேயும் சரி, இந்த ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்துடுது. குவாலிட்டி, ஸ்டீரிங் வீலோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. லோகோ கூட க்ரோம் ஃபினிஷோட தான் வருது. அது தவிரையும் பார்த்தீங்கன்னா கியர் லீவர் கிடையாது. ஸோ இந்த ரோட்டரி நாப் மட்டும்தான் செலெக்ஷனுக்கு. நியூட்ரல், ரிவர்ஸ் டிரைவ் 3 மோடு மட்டும்தான் இருக்குது. இந்த AMT கியர் பாக்ஸை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியம் கார் போல் இருக்குது. ரொம்பவே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக சூப்பராக இருக்குது. ஒரு ரோட்டரி நாப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. இந்த RXL ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக் மாடலையும் கூட AMT ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கியர் லீவர் தான் வருது. இந்த மாதிரி கியர் செலக்டர் தான் வருது. லிவர்னு சொல்ல முடியாது, செலக்டர் தான் வருது. அண்ட் மெயினான வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வராது. உங்களுக்கு RXT-லையும் RXT கிளைம்பர், அதாவது டாப் அண்ட் கிளைம்பர் எடிஷன்லையும் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும். இந்த RXL வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஒரு ஆடியோ சிஸ்டம் வருது. 2 ஸ்பீக்கர்ஸ் தான் வருது. பட் இருந்தாலும் ஓகே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் குட் இனஃப். ஏன்னா USB, AUX அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடுது. CD ஆப்ஷன் கிடையாது. இப்போ யாருமே CD யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் பரவாயில்ல. அண்ட் இப்போது வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக்கலி பார்க்கும்போது இந்த சென்டர் கன்சோல் பேனல் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் கொஞ்சம் கிளாசி பிளாக் ஃபினிஷில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. இது RXLங்கிறதுனால அந்த ப்ரீமியம் ஃபீல் இல்லை. பிளெயினான நார்மல் பிளாஸ்டிக் பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. அண்ட் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிளைம்பர் எடிஷனில் ஆரஞ்ச் ஃபினிஷஸ் நிறையா வரும். இந்த RXL வேரியண்ட்டில் அந்த ஆரஞ்ச் ஃபினிஷ் எதுவும் கிடையாது. அண்ட் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்டீரியரோட லுக்ஸில் வித்தியாசங்கள் அவ்வளவுதான். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு வரும்போது தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் டெஃபினெட்லி வரும். கிளைம்பர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் டியூவல் ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பட் இந்த RXL டிரைவர் ஏர் பேக் மட்டும்தான் வருது. RXT-லையும் சரி டிரைவர் ஏர் பேக் மட்டும்தான் வருது. பட் RXT-ல அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆப்ஷன் பண்ணிக்கிற வசதி இருக்குது. இந்த RXL அப்படி ஆப்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஓவரால் ஓகேவாக கொடுத்துருக்காங்க. மேனுவல் AC எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட் தான். ஆட்டோமேட்டிக் AC கிடையாது குவிட்டில். அண்ட் அது தவிர அவ்வளோதான். சென்டர் கன்சோலில் கீழே
பெரிய லார்ஜ் பாக்கெட்ஸ் வந்துடுது. ஈஸியாக நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எந்த உங்கள் பர்ஸ் எதுனாலும் இங்கே வச்சுக்கலாம். சென்டர் கன்சோலில் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பிளாங்க் பிளாஸ்டிக் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ஸில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும்போது ஆக்ஸும் யூஎஸ்பி போர்ட்ஸும் இங்கே வரும். ஆனால் இந்த வண்டியில் இங்கேயே வரதுனால இங்கே ஒரு பிளாங்க் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, இட் இஸ் ஃபைன். அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. பட் இதை நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை இறக்கிட்டிங்கன்னா இதை பெரிய லெவலில் யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ ஈஸியாக பாட்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டிரைவர் டோர்லேயும் கூட 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது மிஸ்ஸிங் ஆன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. டாப் அண்ட் வேரியன்ட் நீங்கள் கிளைம்பர் எடிஷனே எடுத்தாலுமே ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. சேம் ஃபிக்ஸ்ட் பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ எந்த விதத்துலையும் ஸ்டீரிங்கையும் சரி டிரைவர் சீட்டையும் சரி ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஒரு குறை. அதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா டே நைட் ஸ்விட்ச் கிடையாது IRVMக்கு இந்த RXL வேரியண்ட்டில். ஸோ மிரர் சைஸ் கொஞ்சம் சிறுசு தான். பட் அப்படி இருந்தாலும் ஓகேவாக இருக்குது. பெரிய லெவலில் இம்ப்ரெசிவ்னு சொல்ல முடியாது. அதை தவிர வேறு எந்த குறையும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் இஸ் ஓகே, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சீட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லோ குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இது பேசிக் மாடலுங்கிறதுனால. மற்றபடி ஓகே. இன்டீரியரோட ஃபீலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ஃபர்டபுள், இட் இஸ் ஓகே அண்ட் நல்லாவே இருக்குது. அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் எனக்கு மைண்டில் வரல. நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு இன்டீரியராக இருக்குது. அண்ட் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது RXL வேரியண்ட்டாக இருந்தாலுமே ஆடியோ சிஸ்டம் தவிர ரிமோட் சென்டர் லாக்கிங்கும் வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கீ. பேக்கில் க்ரோம் ரெனோ லோகோவும் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் ரிமோட் கண்ட்ரோல் பட்டன்ஸும் வந்துடுது. ஸ்பேர் கீன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கீ ஆக்சுவலாக பிளெயின் கீ தான். க்ரோம் ஃபினிஷ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பட்டன்ஸும் கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே கீயோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது கீயை காட்டிட்டேன், எல்லாத்தையும் ஆன் பண்ணி காட்டுறேன் பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த ஆரஞ்சு பேக் லைட்டிங் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆரஞ்சு லைட்டிங்கில் ஆன் ஆகும். ஸோ நல்லா இருக்குது. ஆரஞ்சு பேக் லைட்டிங் இப்போத்த ட்ரெண்டுக்கு கொஞ்சம் பழசாக இருந்தாலுமே இந்த வண்டிக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா டாப் அண்ட் கிளைம்பர் எடிஷனில் இன்டீரியர்லையும் சரி எக்ஸ்டீரியர்லையும் சரி ஆரஞ்சு ஆக்சன்ஸ் வரும், ஆரஞ்சு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த ஆரஞ்சு மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆரஞ்சு பேக் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடியோ சிஸ்டமை ஆன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த ஆடியோ சிஸ்டமோட குவாலிட்டி பெரிய லெவலில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. 2 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே ஆர்டினரி ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஃபோன் காலிங், ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறது ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா பட்டன்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஃப்எம்முக்கு இந்த ப்ரீசெட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் சேஞ்சிங், மியூட்டு, டெலிஃபோன் கால், ஸ்கேன் எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியான காம்பேக்டான ஒரு ஆடியோ சிஸ்டமாக இருக்குது. இதை விட காம்பேக்டான ஆடியோ சிஸ்டம் சத்தியமாக பார்த்ததே இல்லை எந்த ஒரு கார்லேயும். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் கிடச்சிருது இந்த ரெனோ குவிட் RXL வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா. ஆனால் பட்டன்ஸ் சென்டர் கன்சோலில் தான் இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்குது. ஒன் டச் டவுன் கிடையாது, ஒன் டச் அப் ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்படி இருந்தாலுமே பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நிறையா வண்டியோட என்ட்ரி லெவல் மாடல்ஸில் பவர் விண்டோஸ் கிடையாது. பட் ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் RXL வேரியண்ட்லேயுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஆடியோ சிஸ்டம் மற்றும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏசி பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 4 ஸ்பீட்ஸ் வந்துடுது ஃபேன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ரைட் சைடில் டைரெக்ஷனல் கண்ட்ரோல். ஸோ ஈஸியாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸிலி வெரி வெரி தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யோசிச்சு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக எது இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெனோ குவிட்டோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும். க்ளவ் பாக்ஸ், அதாவது டேஷ்போர்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இதை விட பெரிய க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்ட் பாக்ஸ் இந்த கேட்டகரியில் எந்த வண்டியிலையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சில பெரிய வண்டிக்கு போனீங்கன்னாலுமே இதோட பாதி சைஸ் தான் வரும் டேஷ்போர்டோட க்ளவ் பாக்ஸ். ஸோ ரெனோ குவிட்டில் அதுவும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் கேபினை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனோ குவிட்டில் டாப் அண்ட் கிளைம்பர் எடிஷன் நீங்கள் எடுத்தாலுமே பவர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs கிடையாது. இந்த நாப்ஸ் மட்டும்தான் வருது. இன்டீரியர்லேருந்து இந்த கண்ட்ரோல் நாப்ஸ் மட்டும்தான் வருது. ஒவ்வொரு தடவையும் இதை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
டிரைவர் சைடில் ஓகே, பட் பேசஞ்சர் சைடில் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய ரெனோ குவிட்டோடைய பேக் சீட்டில் RXL AMT வேரியண்ட் இது. ஸோ இதுதான் டேஷ்போர்டோட வியூ. டச் ஸ்க்ரீன் இல்லை, அப்படி இருந்தாலுமே போதுமான அளவுக்கு எசென்ஷியல் அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் இருக்குது, AC இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கும் இருக்குது. ஸோ ஓவரால் இன்டீரியரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பக்காவான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெனோ குவிட் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹேட்ச்பேக்னு சொல்ல முடியாது. என் ஹைட் 5 அடி 11 அங்குலம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே லெக் ரூம் இஸ் ஓகே, கரெக்டான ஃபிட். இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெச் பண்ண தான் முடியாது தவிர, கரெக்டாக என்னை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக் சீட்டோட ஆங்கிள் நல்லாவே இருக்குது. லெக் ரூம் கொஞ்சம் குறைவு தான், தை சப்போர்ட்டும் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் ஒரு பட்ஜெட் ஹேட்ச்பேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேக் சீட் போதுமான அளவுக்கு இருக்குது. குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சீட்டுக்கு தனியாக இன்டீரியர் கேபின் லைட்டிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பேக் சீட்டுக்கு பவர் விண்டோஸ் டாப் அண்ட் RXT மற்றும் கிளைம்பர் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஆப்ஷனல் பண்ண முடியும். அது தவிர வேறு எந்த வேரியண்ட்லேயும் பவர் விண்டோஸ் கிடையாது. நார்மலாக இந்த வைண்டிங் விண்டோஸ் தான் வருது. அண்ட் பேசிக் மாடல்ஸில் இந்த ஃபிக்ஸட் ஹெடர்ஸ் தான் வருது. ஓகே, கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் சேஃப்டின்னு பார்க்கும்போது அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஹேட்ச்பேக்குக்கு இது ஒரு ஓகேயான பேக் சீட். இப்போது இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். ரெனோ குவிட்டினுடைய பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த லிவரை இழுக்கணும். இந்த என்ட்ரி லெவல் கேட்டகரியிலேயே ரெனோ குவிட் தான் இருக்கிறதுலே அதிகமாக பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தது. இப்போவும் ரெனோ குவிட் தான் டாப்பில் இருக்குது. எப்பவும் போல் ரெனோ குவிட் 279 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுக்குது. அதாவது ஒரு சில அடுத்த கேட்டகரி ஹேட்ச்பேக்ஸ் விடவே ஜாஸ்தி. டிக்கி ஸ்பேஸ் ரொம்பவே ஸ்கொயராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் பூட் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தராங்க. இதனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு கவலையும் இல்லை. ரெனோ குவிட்டினுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளாட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு மேலும் பெரிய சாமான் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சீட்டை ஒரே மடக்கிடலாம். ஷோல்டரில் இருக்கிற இந்த டேக்ஸை இழுத்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் பெரிய சாமான் எதுவாக இருந்தாலும் வசதியாக வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக்கில் இவ்வளோ லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்கிறது ரெனோ குவிட்டில் மட்டும்தான். இப்போது இந்த ரெனோ குவிட்டோடைய பூட் ஸ்பேஸை மூடுவோம். இதுக்கப்புறம் இப்போது ரெனோ குவிட்டினுடைய என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். எஸ், ரெனோ குவிட்டினுடைய என்ஜின் பேயை திறந்து பார்க்க போகிறோம். பானெட் பெரிய வெயிட் இல்லை, ஓவரால் குவாலிட்டி சுமாராக இருக்குது. ஸோ என்ஜின் பேயை திறந்து பார்த்தா 1000 cc-க்கான 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் இங்கே இருக்குது. 69 PS மேக்ஸிமம் பவர் தருது. மேலும் 91 Nm மேக்ஸிமம் டார்க்கும் தருது. இந்த என்ஜின் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோடையும் இருக்குது. மேலும் RXL வேரியண்ட்லேருந்தே AMT கியர் பாக்ஸும் இருக்குது. டிரைவர் ஏர்பேக் மற்றும் ABS EBD பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வருது. ஓவரால் ரீஃபைன்மெண்ட் மற்றும் ஸ்மூத்னஸ் சுமாராக தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே டெய்லி டிரைவிங்க்கு போதுமான அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ இப்போது இந்த வண்டியினுடைய விலையை பற்றி பேசுவோம். ஸோ நண்பர்களே, இதுதான் ரெனோ குவிட்டினுடைய RXL AMT வேரியண்ட். இப்போத்தைய இந்தியன் மார்க்கெட்லேயே என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்லேயே சிறந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக்னு சொல்ல போனால் நான் இந்த வேரியண்ட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இன்டீரியர் குவாலிட்டி மற்றும் பாடி குவாலிட்டி ஓகேயான அளவுக்கு இருக்குது. மேலும் அதை தவிர பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ரெனோ குவிட்டினுடைய பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ். 5 பேருக்கான சாமான ரொம்பவே ஈஸியாக உள்ள வச்சுட்டு டிராவல் போகலாம். அண்ட் ஒரு SUV-க்கு ஏற்ற கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கு. இன்ஜினோடைய ஸ்மூத்னஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் குறைவு தான். பட் அப்படி இருந்தாலுமே இந்த விலைக்கு இதை தவிர ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேட்ச்பேக் நான் பார்த்தது கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை ரெனோ குவிட் ஒரு பக்காவான என்ட்ரி லெவல் வேல்யூ ஃபார் மணி ஹேட்ச்பேக். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.